செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். உடல் எடை குறைப்பு அறுவை சிகிச்சையால் புதுச்சேரி இளைஞர் ஹேமச்சந்திரன் உயிரிழந்த விவகாரத்தில் 2 இணை இயக்குநர்கள் கொண்ட விசாரணை குழு அமைக்கப்படும் என சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் உறுதி அளித்திருந்தார். இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அமைச்சர் மா சுப்பிரமணியனை சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அவரது இல்லத்தில் ஹேமச்சந்திரனின் தந்தை செல்வநாதன் சந்தித்தார். கைகளை கட்டி கண்ணீர் வடித்தபடி அமர்ந்திருந்த செல்வநாதனை கண்டு அமைச்சரும் ஆறுதல் சொல்ல முடியாமல் ஒரு கணம் அமைதியானார். இதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த செல்வநாதன் அறுவை சிகிச்சை செய்து உடல் எடையை குறைக்க வேண்டும் என்ற எந்த ஐடியாவும் இல்லாத தன் மகனை மூளைச்சலவை செய்த டாக்டர் பெருங்கோ பம்மல் பிபி ஜெயின் ஹாஸ்பிட்டலில் அறுவை சிகிச்சை செய்ய வைத்து மகனின் வாழ்க்கையையே முடித்து விட்டதாக குற்றம் சாட்டினார். உடல் எடையை நாங்கள் குறைக்கிறோம். டாக்டர் பெருங்கோன்னு ஒரு டாக்டர் விளம்பரத்தில் கொடுத்துருந்தார் யூடியூப்பில். பம்மலில் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது, பிபி ஜெயின் ஒரு ஹாஸ்பிட்டலு, அங்கே 4 லட்சத்தில் ஆப்ரேஷன் பண்ணலாம். ஆனால் இதே டாக்டர், இதே மருந்து, இதே டீமு அந்த பேசின நபர் சொன்னது. நீங்கள் முடிவு பண்ணுங்கள். சரி, முடிவு பண்ணி வரணும். அதோடு அதை விட்டுட்டோம். இந்த நபர்கள் என் பையன் அடிக்கடி யூடியூப் பார்த்துனே இருப்பார் போல, இதை லைக் கொடுப்பாரா என்னான்னு தெரியல. அவனை ஃபோன் பண்ணி அப்பப்போ பிரெயின் வாஷ் பண்ணி கடைசியில் 8-9 மாதம் கழிச்சு திரும்ப எங்களை தொல்லை கொடுக்க ஆரம்பித்தா எங்கள் பிள்ளை. மருத்துவமனைக்கு வரும்போது காரிலேயே வந்தது போல் ஆபரேஷன் முடிந்து வீட்டுக்கு செல்லும் போதும் கார் ஓட்டிக்கொண்டே செல்லலாம், அந்த அளவுக்கு சின்ன ஆபரேஷன் தான் என நம்பிக்கை கொடுத்த மருத்துவர்கள் கடைசியில் ஆபரேஷன் தியேட்டரை விட்டு வெளியே வரும்போது தனது மகனின் ரத்தம் தெறிக்க வந்ததாக கூறினார் செல்வநாதன். டாக்டர் கரெக்டாக 8:55 வந்தார். உள்ளே போனார். கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour 3/4 மணி நேரம் 1 hour இருக்கும். வெளியில் வர்றாரு. சட்டையெல்லாம் ரத்தங்குது. பதட்டத்தோடு வர்றாரு. அவர் மட்டும் பதட்டம் இல்லை, மற்றவங்களாம் இப்போ வந்தார். ஒன்றும் இல்லைங்க, என்ன ஆச்சுங்கண்ணா எங்கள் ஒய்ஃப் போட்டு கூப்பிட்றாரு. ஓடியாரன். என்னன்னா பையனுக்கு ஒரு மாதிரி பயந்துட்டான், ஆட்டு ஒரு மாதிரி ரொம்ப ஹெவி ஆயிடுச்சு. நாங்கள் இது பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம். எங்களை கேட்காமலே இந்தமாரி சூழ்நிலை எங்கிட்ட சொல்லவே இல்லை. ஸ்டெபிலைஸ் பண்ணிட்டோம். நாங்கள் வெளியே ஹாஸ்பிட்டல்லேருந்து ஆம்புலன்ஸு டாக்டர் டீம்லாம் வெண்டிலேட்டரோடு இங்கே வர வச்சுக்கிறோம். இன்னொன்னே நாங்கள் பதறிவிட்டோம். எங்களுக்கு அந்த நேரத்தில் என்ன செய்யுதுன்னு புரியல. உங்கள் மகனால் மூச்சு விட முடியவில்லை, அவன் பயந்து விட்டான், மூளை வேலை செய்யவில்லை, கண்முழித்து எழுந்தால் கூட கால் செயலிழக்கலாம், கை செயலிழக்கலாம் என சினிமா பாணியில் நாடகம் நடத்திய பிபி ஜெயின் ஹாஸ்பிட்டல் மருத்துவர்கள் ஆரோக்கியமாக வந்த தமது மகனை கரும்பு மிஷினில் பிழிந்தெடுத்த சாறு போல கொடுத்ததாக குற்றம் சாட்டினார் செல்வநாதன். டீமாக கவுன்சிலிங் பண்ணியிருந்தாங்க. அரை மணி நேரத்தில் கண்ணை திறப்பான். ஒரு திரைப்படத்தில் நடக்கிற மாதிரி அந்த கண்ணை திறப்பாருங்க. மூளை வெளிச்சமாகுதுனாங்க. ஃபஸ்ட்டு மூளை வேலை செய்யலைனாங்க. கண்ணை திறப்பாரான்னு தெரியாது. அப்படியே இருந்தால் கூட கை செயல் இருக்கலாம், கால் செயல் இருக்கலாம். நாங்கள் நல்லபடியாக நல்லா ஆக்டிவாக இருந்த பையனை நாங்கள் கூட்டின்னு வரோம். நல்லா கூட்டின்னு வரோம். நம்மள மாரி கூட்டின்னு வரோம். அவனை கொண்டாந்து கரும்பு மிஷினில் விடுற இது மாதிரி பூஞ்சி சாறு மாதிரி எடுத்து அவனை பார்க்க விடாமல் அவ்வளோ ஒன்று கொடுமையான ஒரு சம்பவம் என் பிள்ளைக்கு நடந்திருக்கு. 2 கண்கள் போன்று பார்த்து வளர்த்த தமது மகனை கடைசியில் பிணமாக்கி தந்துவிட்டதாக வேதனை தெரிவித்த செல்வநாதன், எந்த விதத்திலும் குற்றவாளிகளை தப்பிக்க விடமாட்டோம் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தன்னை அழைத்து உறுதி அளித்ததுதான் இவ்வளவு பெரிய துக்கத்திலும் ஆறுதல் என்றார். யார் சப்போர்ட் பண்ணாலும் குற்றவாளிகளை எந்த விதத்திலும் தப்பிக்கிறதுக்கு நான் விடமாட்டேன்னு உறுதி கொடுத்துருக்காரு. அதை நாங்கள் மன மகிழ்ச்சியோடு நாங்கள் ஏற்றுக்கணும். இதனால் இன்னும் பல குழந்தைகள் உயிரிழப்பு தவிர்க்கப்படும்ன்றது நம்பிக்கை இருக்கின்றது. கட்டுற கம்பிலிருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.